எல்லாம் சேர்ந்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வரும்னு சொல்லி நல்லாட்சி வர வேண்டும் என்று சொல்லி ஒருவரை கொண்டு வந்தோம். அன்று பிடிச்ச முசிபத் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு. பல கட்டங்கள்ல முடிவை நாங்க எடுத்ததுனால கடந்த காலங்களில் உள்ள விளைவுகளை இன்னும் இந்த சமூகம் நாங்க சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டுடைய அடுத்த நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நாங்க போட்டுட்டு எல்லாத்துக்கும் இவருக்கு போட்டுங்க இவர் வந்தா இதை செய்வாரு என்ற சடவாத சிந்தனை உள்ளத்துல கொண்டுராதீங்க. ஓட்டு போடுறது என்பதும் சிலங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அவனும் கல்லேன் இவனும் கல்லேன். யாருக்கு போடுறது? வானம் போடாம இப்போ நீங்க போடாம விட்டாலும் மார்க்கறதுடைய அடிப்படையில் அதுவும் தவறு. நீங்க பிழைய செஞ்சிட்டீங்க. ஒரு நாடு ஒரு சட்டம் என்று பல வகையான திட்டங்களோட வந்தாங்க. அதை அத்தனையும் அல்லாஹ் குழி தோண்டி புதைத்த வரலாறு. இந்த நாட்டுடைய 4வது பிரதம மந்திரி, சுதந்திரத்துக்கு பின்னால் நாட்டுடைய 4வது பிரதம மந்திரி இந்த ஆசனத்திலே அமர்வதற்கு இந்த நாட்டுடைய முஸ்லிம் தலைவர்கள் தான் இதற்கு மூல காரணம். ஒரு பெண் பிரதம மந்திரியை முதலாக இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை படித்து கொடுத்தவர் கலாநிதி பத்ருதீன் மஹ்மூத். இவர் வந்து தான் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய உரிமைகளை தருவார் என்ற நினைப்பங்கள் தெரிவிக்கப்படாது. கேஸ் 4000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் இல்லை 15000 ரூபாய் வந்தாலும் அதை தரக்கூடியவன் அல்லாஹ். 30 ரூபாய்க்கு இருந்த 1 கிலோ அரிசி இன்றைக்கு 350 ரூபாய் இருந்தாலும் அப்ப தந்ததும் அல்லாஹ், இன்றைக்கு தரக்கூடியவன் அல்லாஹ். 610 பேர் நியமனம் பெற்று இன்னும் தொழிலுக்கு போயிடாத நிலைமையில இருக்கிறார். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி யார் என்பதை அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு இறுதி தூதராக வந்த ஹஸரத் முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் காலமெல்லாம் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. இற இல்லத்தில் ஐதிகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்தும் அவனால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் ஆக சிறந்த படைப்பாக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக எங்களை படைத்து எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்வும் நாளை மௌத்துக்கு பின்னாலே கூடிய வாழ்வும் வெற்றியடைவதற்காக வேண்டிய அல்லாஹ் தூய்மையான மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கின்றான். நம் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு தன்னுடைய வாழ்நாளையில் அவர்கள் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரையும் இந்த உலகத்தை இருந்து பிரியும் வரைக்கும் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் தன்னுடைய அழகிய முன்மாதிரியான வாழ்க்கையில் நிறைய விடயங்களை படிப்பினைகளை சொல்லி தந்துட்டு போனான். ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 1 to 12 வரைக்கும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கங்களை பல தலைப்புகளில் பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் இந்த மாதம் எங்களுக்கு தந்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் தேவையோ அது அனைத்தையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து படித்து கொள்ளலாம். வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, பிற சமூகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை,
இப்படி ஒவ்வொன்றாக மனிதனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேருந்து மனிதனுக்கு படித்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அழகாக சொல்லி தந்தான். மக்காவுடைய வாழ்க்கை 53 வருஷம் மக்காவில் வாழ்கிறாங்க, நபித்துவத்துக்கு முன்னாலும் நபித்துவத்துக்கு பின்னாலும். அந்த மக்கால இருந்த காலகட்டம் நபி அவர்கள் நபித்துவத்துக்கு பின்னால சந்தித்த ஒவ்வொரு விடயங்களும் வரலாறு ஆசிரியர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த நபியை சோதித்த விதம், கடைசியில் எந்த அளவுக்கு தான் பிறந்து வளர்ந்த அந்த பூமியில இருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சு. மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருட கால வாழ்க்கை. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு அழகான படிப்பினைகளை சொல்லித்தாராங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நபித்துவத்துக்கு பின்னால சுமாராக 23 வருட கால வாழ்க்கையில இந்த உம்மத்துக்கு தேவையான எல்லா விடயங்களையும் மிக தெளிவாக அழகாக ஆழமாக சொல்லி தந்த மார்க்கம் ஒன்று இருக்குமெண்டா அது இந்த தீனுல் இஸ்லாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை இடையில அனாதையாக எத்தீமாக விட்டுட்டு போவல்ல. எங்களுக்கு தேவையான புத்திமதிகளை வழிகாட்டல்களை போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கேட்கக்கூடிய நிலைமையில் இந்த மார்க்கம் எங்களுக்கு இடம் வைக்கல. அவளை அழகாக சொல்லி தந்திருக்குது. அந்த வகையில் தலைமைத்துவம் என்றால் என்ன, ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவருக்குரிய தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவருடைய பொறுப்பு அமானிதங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக ஆழமாக மார்க்கம் பேசியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க, செய்து காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில, மக்காவுடைய வாழ்க்கையிலும் மதீனாவுடைய வாழ்க்கையிலும் அந்த தலைமைத்துவம் இருந்துச்சு. அழகான தலைமைத்துவத்தை கொடுத்திருந்தாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, உலகத்திலே தலை சிறந்த பெரும் அறிஞர்கள், உலகத்திலே தலை சிறந்த பெரும் வல்லுநர்கள், உலகத்திலே தலை சிறந்த பல ஆட்சியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நபிகளாரின் அரசியல் பணி என்பது மக்கத்தின் மண்ணில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுகத்தை மதீனாவில் கண்டார்கள். ரத்தம் சிந்தாமல் தான் இழந்த அந்த பூமியை தன்னுடைய அழகான பண்பின் மூலமாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபத்ஹ மக்காவை வெற்றி கொண்டார்கள். உலகத்திலே தலை சிறந்த அறிஞர்கள் இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழுகின்றார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தது. தன்னை எந்த பூமியிலிருந்து விரட்டினார்களோ, தன்னை எந்த பூமியிலிருந்து விரட்டினார்களோ அந்த பூமியை கைப்பற்றக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்கல்ல. யாரெல்லாம் அவர்களை இடையூறு செய்தார்களோ, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினை செய்தார்களோ அந்த மக்களை மன்னிக்கும் மனப்பான்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். இதுதான் அழகிய தலைமைத்துவம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அமீராக நியமிக்கிறாங்க. சகீஃபத்து பனு சஈதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் இருந்து மஷூரா செய்கிறாங்க, நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அடுத்த தலைமைத்துவத்தை யார் எடுக்கிறது, இந்த உம்மத்தை யார் வழி நடத்துறது. ஏகமானதாக தீர்மானித்தார்கள், ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைமைத்துவத்தை கொடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, 2 வருடம் 3 மாதம் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 2 வருடமும் 3 மாதமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி கொடுத்த அந்த அழகிய தலைமைத்துவத்தை ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து செய்கிறார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்த அமீருல் மோமினாக நியமிக்கப்படுகின்றார்கள். உலக வரலாறுகளில் இன்னும் பேசப்படக்கூடிய அழகிய அரசியல், அழகிய தலைமைத்துவம், அழகிய ஆட்சியாளர் இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றார்கள்.
சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அமீருல் மோமினீன், உங்களோட அழுகைக்குரிய காரணம் என்ன? ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த உம்மத்தை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த அழுகைக்குரிய காரணத்தை கேட்ட நேரம் அமீருல் மோமினீன் சொல்றாங்க, என்னுடைய தந்தை ஹத்தாப் ஒரு நாள் என்னிடத்திலே பல ஆடுகளை தந்தார் மேய்ப்பதற்காக வேண்டி. மேய்க்க சென்ற ஆடுகளை நான் காணமாக்கி விட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய தந்தை என்னுடைய காதை திரும்பி எனக்கு அடித்து சொன்னார், உமர், இந்த ஆடையும் மேய்ப்பதற்கு நீ தகுதி இல்லையா என்று என்னுடைய தந்தை திட்டினார். அல்லாஹ் இன்றைக்கு இந்த முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை என்னிடத்திலே தந்து வைத்திருக்கின்றான். இந்த உம்மத்துடைய பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்திலே தந்திருக்கின்றான். இதை நான் சரிவர நிறைவேற்றுவனா இல்லை என்ற பயம் என்னிடத்தில் இருக்கின்றது. 3/2 பகுதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சிக்கு கீழே தனக்கு கீழே இருந்த அந்த குடிமக்களை படைத்த ரப்பின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் மோமினீன், நாட்டுடைய ஜனாதிபதி, இரவு நேரம் தனக்கு கீழுள்ள மக்களுடைய கஷ்டங்களை துயரங்களை ஆராய்வதற்காக வேண்டி இரவு நேரம் பயணம் செய்யக்கூடிய வளமை இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளிருந்து தாயும் மகளும் பேசிக்கொண்டிருக்கின்றார். இன்று கரைத்த பாலில் குறைவாக இருக்கின்றது, விற்க முடியாது, இந்த பாலிலே நாங்கள் தண்ணீரை கறப்போம் என்று சொல்லி பெற்ற தாய் சொல்லக்கூடிய நேரம் மகள் சொல்லுகின்றாள், தாயே, இது யாருடைய ஆட்சி? உமருடைய ஆட்சி அல்லவா? அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம், இதிலையா நாங்கள் இதை செய்கிறது என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த தாய் சொல்லுகின்றார், உமர் இதை பார்த்து கொண்டா ஈக்க போறார் என்று சொல்லி. இந்த நிகழ்வை நாட்டுடைய ஜனாதிபதி கண்ணுட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த மகள் சொல்லுகின்றார் உம்மாவை பார்த்து, தாயே, உமரும் பார்க்கல, உமரையும் உங்களையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பயத்தை தக்குவா வந்த பிள்ளை உம்மாட உள்ளத்தில் போடுது. எப்படியா கொண்டு ஒரு ஆட்சியா இருக்கு? ஆட்சியாளர்களுக்கு மத்தியில தனக்கு கீழே கூடிய அந்த மக்களுடைய மத்தியிலையும் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சியாளராக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்திருக்கிறார்கள். 10 வருடம் 6 மாத காலம் ஆட்சி செய்தார்கள். 10 வருடமும் 6 மாத காலம் ஹஸரத் அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செஞ்சாங்க. அவருடைய ஆட்சிக்கு பின்னால் ஹஸரத் உஸ்மானுடைய ஆட்சி வருது. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 வருடம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி செய்கிறாங்க. 4 வருடமும் 9 மாத காலமும் அவர்களுடைய ஆட்சி செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி செய்த அந்த 2 வருடமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வாராங்க. வந்து ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவோட குறைகளை பேசல. அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ அதைவிட சிறப்பாக செய்தார்கள். 10 வருடம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்கிறாங்க. அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வராங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களையோ உமர் ரலியல்லாஹு தஆலாவோட ஆட்சியில் குறை காணல. அவர்கள் 2 பேரும் எந்த பணியை செய்தார்களோ அதை விட சிறந்த பணியை செய்தார்கள். அவருடைய ஆட்சிக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வராங்க. இந்த 3 பேருடைய ஆட்சியிலையும் குறை காணல, அதை விட சிறப்பாக செய்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுத்த தலைமைத்துவம். அவர் இவரை ஏசவோ இவர் அவரை ஏசவோ விமர்சிக்கவோ இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஹஸரத் அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி, ஜனாதிபதி, நாட்டுடைய ஜனாதிபதி, நீதி, நிர்வாகம், நிதி, இந்த 3ம் அவங்களோட கையில் இல்லை. 3க்கு 3 மினிஸ்டரை பொறுப்பாளரை வச்சிருந்தாங்க. ஒருவர் வாராரு கஷ்டத்தை சொல்லிக்கொண்டு சொல்றாங்க, பைத்துல் மால்ல இருந்து உங்களுக்கு பணம் தரப்படும், அதுக்குரிய பொறுப்புதாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகக்கூடிய அந்த சஹாபிக்கு சொல்றாரு, இவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, இவருக்கு கொஞ்சம் பைத்துல் மால்லேருந்து பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு, நாளைக்கு அதை கொண்டு தருவார் என்று சொல்லி பொறுப்புதார் என்ன சொல்றாரு தெரியுமா? ஜனாதிபதியை பார்த்து, அமீருல் மோமினீன், இவர் நாளைக்கு வரைக்கும் முஸ்லோடு இருப்பாருண்டா உத்தரவாதத்தை நீங்க தாங்க. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இன்னொருத்தட மேல திணிக்கல,
குடுங்கண்டு வற்புறுத்தல்ல, அமீருல் மோமினின் பயந்து கொண்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்கள், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுப்போம். இதைத்தான் காட்டி தந்தார்கள். எங்கே இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மஹல்லாவாக இருக்கலாம், நாட்டிலே இருக்கலாம், எங்கேயாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக, அழகாக, ஆழமாக பேசிடுகிறது. ஆழமாக பேசிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, அந்த வகையில் எங்கட நாட்டில் நாளைக்கு இந்த நாட்டுடைய அடுத்த அதிபர் யார், இந்த நாட்டுடைய அடுத்த நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த நாட்டுடைய 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது. எலெக்ஷன் என்றா என்ன, இதுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் மிக தெளிவாக பேசியிருக்குது. இஸ்லாம் மிக அழகாக பேசியிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து 4 வகையான தேர்தல்களை நாம் சந்திக்கின்றோம். பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல். இப்போ நாளைக்கு நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். இந்த நாட்டுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க போகிறோம். வெறுமனே நாளை காலை 7 மணிலிருந்து 4 மணி வரை 9 மணித்தியாலம் அடுத்த ஜனாதிபதி யார்? கல்யாண வீட்லையும், மயத்து வீட்லையும், பஜார்லையும், வீட்டுலையும் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு பேசும் பொருள் அதுவாகத்தான் இருக்கிறது. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த தருணத்தில் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறத விட நாங்கள் மோமினாக இப்போ பழகிக்கொள்ளணும். இந்த நேரத்தில் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறத விடவும் மோமினாக இருக்கணும். எங்களோட தொடர்பு அல்லாஹ்வோடு நாங்கள் இப்போ வச்சுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். 1,71,40,354 வாக்காளர்கள், 38 வேட்பாளர்கள், 9 மாகாணம், 25 மாவட்டம். கொழும்பு மாவட்டத்தில் சுமாராக 18 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, யாரை தெரிவு செய்கிறோம் என்று சொல்லி குழப்பத்தில் இருக்கிறீங்களா? குழம்ப தேவையில்ல. மார்க்கம் அழகாக வழிகாட்டிருக்குது, தெளிவை தந்திருக்குது. இவர்தான் ஜனாதிபதி ஆகணும் என்று இருக்கக்கூடிய அந்த முடிவை உள்ளத்திலிருந்து எடுத்துருங்க. இவர் வந்தாதான் நல்லம் என்கிற அந்த முடிவை உள்ளத்திலிருந்து எடுத்துருங்க. முடிவை நீங்க எடுக்காதீங்க, ரப்பிடத்தில் கொடுத்துருங்க. பல கட்டங்களில் முடிவை நாங்கள் எடுத்ததுனால கடந்த காலங்களில் உள்ள விளைவுகளை இன்னும் இந்த சமூகம் நாங்கள் சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். முடிவு எங்கட கையில் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி ஹிஜ்ரி 1426 ரபீனில் அவ்வல் புற 18 இந்த நாட்டுடைய ஜனாதிபதி யார் என்பதை அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஓட் போடுறது என்றது ஒரு சபபு, அது அல்ல முடிவு. அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குல்லில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியே சொல்லுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவனை தவிர ஆட்சியாளருக்கு யாரும் கிடையாது. அவனை தவிர ஆட்சியாளர் வேற யாரும் கிடையாது. அவன் தான் ஆட்சியாளர், மாலிகுல் முல்க். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இலங்கையில் நடந்த 7வது ஜனாதிபதி தேர்தல் 2015 எல்லாம் சேர்ந்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வரும்னு சொல்லி, நல்லாட்சி வர வேண்டும் என்று சொல்லி ஒருவரை கொண்டு வந்தோம். அன்று பிடிச்ச முசிபத் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு. பல வகையான சோதனைகள் இந்த நாட்டில் நாங்கள் சந்தித்தோம்.
அதற்கு பின்னால் பெரும்பான்மை சமூகம் கொஞ்சம் விழிப்போடாவினார்கள். இந்த நாட்டையும் இந்த நாட்டிலே கூடிய பெரும்பான்மை சமூகத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருவர் தான் வர வேண்டும் என்று சொல்லி 8வது ஜனாதிபதி தேர்தல் 69 லட்சம் வாக்கு பெரும்பான்மையோடு ஒருத்தர் வந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் அநியாயத்துக்கு அல்லாஹ் எங்கேயும் துணை போனதாக வரலாறு கிடையாது. அப்படி உலகத்தில் நான் தான் ரப்பு என்ன விட்டா ஆள் இல்லைன்னு சொன்ன ஃபிரௌனை வச்சுக்கிறான். இன்னும் படிச்சுக்கோங்க வாப்பா, இன்னும் படிங்க, இன்னும் படிக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரும்பான்மை சமூகத்தோடு வாக்குகளை வந்து இந்த நாட்டில் ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு நாடு ஒரு சட்டம் என்று பல வகையான திட்டங்களோட வந்தாங்க. அதை அத்தனையும் அல்லாஹ் குழி தோண்டி புதைத்த வரலாறு கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். இதில் நாங்கள் படிக்கணும் என்ன, படைச்சவன் ரப்பு எங்களோட இருக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வை மறந்துடப்படாது. இந்த நாட்டில் 7 ஜனாதிபதியும் செய்யாத ஒரு வேலை, மரணித்த உடலை கூட அடக்குவதற்கு அனுமதி தராத ஒரு ஜனாதிபதி. இது கங்கால வரக்கூடிய எப்படிப்பான்னு யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஹார்ட்டை திறந்து பார்க்கல. எனவே அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முடிவை நாங்கள் எடுத்துடப்படாது, ரப்பிடத்தில் கொடுத்துருவோம். முடிவை நாங்கள் எடுத்துடப்படாது, ரப்பிடத்தில் கொடுத்துடணும். வாக்களிக்கிறது மட்டும்தான் எங்களோட பொறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஓட்டு போடுறது என்பதும் சிலங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அவனும் கல்லேன் இவனும் கல்லேன். யாருக்கு போடுறது? வானம் போடாம இப்போ நீங்க போடாம விட்டாலும் மார்க்கறதுடைய அடிப்படையில் அதுவும் தவறு, நீங்க பிழைய செஞ்சிட்டீங்க. ஷரியாவுடைய பார்வையில வாக்குரிமை என்பது இஸ்லாமிய சட்டப்பரப்பின் வாக்குரிமை பற்றிய இஸ்லாமிய வல்லுநர்கள், உலகத்தில் தலை சிறந்த உலமாக்கள் சொல்றாங்க. உலகத்திலே தலை சிறந்த உலமாக்கள் மஆரிஃபுல் குர்ஆன் என்ற அல் குர்ஆனின் விரிவுரையின் அதன் உஸ்தாத் முஃப்தி சஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வாக்குரிமையை 3 தலைப்பில் கொண்டு வராங்க. நீங்க ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது, இந்த நாட்டுக்குரிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறது என்பது ஷஹாதத், சாட்சி சொல்றது. ஷஹாதத், உங்களோட வாக்கை நீங்க கொடுக்குறீங்க, சாட்சி சொல்றீங்க, இவர் இந்த நாட்டை செய்ய தகுதியானவர். தகுதி இல்லாத ஒருவருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கடா, அதனால தான் வாக்க போட்டுட்டு ரப்பிடத்தில் கேட்பேன், யா அல்லாஹ், நான் விரும்பல, நான் இவருக்கு வாக்களிச்சிட்டேன், இவரால் இந்த நாட்டுக்கும் நாட்டில் வாழக்கூடிய ஏனைய மக்களுக்கு நீ நலவை ஏற்படுத்து, இவரால் கெடுதி வருமண்டா இவரை நீ கொண்டுராத. இதுதான் துவா. நாங்க போட்டுட்டு எல்லாத்துக்கும் இவருக்கு போட்டுங்க, இவர் வந்தா இதை செய்வாரு என்ற சடவாத சிந்தனை உள்ளத்துல கொண்டுராதீங்க. எங்களுக்கு யாருக்கும் போஸ்ட் பண்ண இயலாது. இலங்கையில 1931ஆம் ஆண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. பல ஐரோப்பிய நாடுகள்ல வாக்களிக்கலண்டா, ஓட் பண்ணலண்டா, உலக பல நாடுகள் அதுக்குரிய தண்ட பணத்தை வச்சுயாங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்து ஒருத்தர் ஓட் பண்ணலாட்டி அடுத்த நாள் அவருக்கு வரும் மெசேஜ், ஃபைன் கட்ட சொல்லி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிக்கூட ஒரு உரிமை தான் வாக்களிக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது? வாக்களிக்கிறது என்பது ஒரு ஷஹாதத், சாட்சி சொல்றது. அடுத்தது உஸ்தாத் முஃப்தி சஃபி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஷஃபாஅத், பரிந்துரைக்கிறது. இவர் நல்லவர், இவர் வந்தா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, சஃபா செய்கிறது. அடுத்தது வக்காலத், நீங்க அவரை பிரதித்துவப்படுத்துறீங்க, இவர் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த தலைப்புக்கு கீழே பல உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர், ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடியவர், ஒரு நாட்டுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் எப்படி இருக்கணும்? மக்களின் மனங்களை கவர்ந்த ஒருவராக இருக்கணும், எல்லாத்துடைய உள்ளத்தை வென்ற ஒருவராக இருக்கணும். இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை பெரும்பான்மை அனைத்து மக்களுடைய உள்ளத்தை வென்ற ஒருவராக இருக்கணும். அடுத்தது நாட்டு பற்றுடையவராக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் மேல அவருக்கு ஒரு பயம் இருக்கணும், இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும், தன்னுடைய தாய் நாட்டை விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கணும்.
அடுத்தது நாட்டுடைய சகவாழ்வையும் இன நல்லுறவையும் ஒற்றுமையும் பேணக்கூடிய ஒருவராக இருக்கணும். நாட்டின் சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கணும். மக்களுக்குடைய தேவைகளை செவிசாய்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கணும். ஹஜ்ரத் உமர் இருந்தது போல. என்ன சொல்றாங்க உலமாக்கள்? மக்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒருவராக இருக்கணும். அடுத்தது அமானிதம் பேணக்கூடிய ஒருவராக இருக்கணும். நேர்மை நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்குரிய சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். நாட்டில் கலவரங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடியவராக இருக்க நாட்டுடைய ஜனாதிபதி. நாட்டின் முன்னேற்றம் கருதி நாட்டுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது போல். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தகமை இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு வரக்கூடியவருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஒருவரை நியமிக்கக்கூடிய பொறுப்பு பெரும்பான்மை சமூகம், இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் எங்கட செயல்பாடுகள் சரியாக இருக்கணும். அதிகம் பாவங்கள்லேருந்து எங்களை தவிர்த்து கொள்ளணும். ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறதை விட மோமினாக இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கணும். இந்த நாட்டில் பல வருட காலமாக 1200 வருடங்கள் இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் வாழ்ந்த வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் பல தலைவர்களை உருவாக்குவதற்கு முஸ்லீம்களுடைய பங்களிப்பு அறப்பரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த நாட்டுடைய 4வது பிரதம மந்திரி சுதந்திரத்துக்கு பின்னால் நாட்டுடைய 4வது பிரதம மந்திரி அந்த ஆசனத்தில் இருந்த நேரம் சொன்னார், இந்த ஆசனத்திலே அமர்வதற்கு இந்த நாட்டுடைய முஸ்லிம் தலைவர்கள் தான் இதற்கு மூல காரணம். இந்த இடத்தில் என்னை கொண்டு வைத்தவர் அவர்கள் தான் என்று சொல்லி அவர்களை பார்த்து நன்றி செலுத்தினார். முழு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டை ஒரு பெண் பிரதம மந்திரியை முதலாக இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை படித்து கொடுத்தவர் கலாநிதி பத்ருதீன் மஹ்மூத். அதற்காக அந்த அம்மையார் அவருக்கு கொடுத்தது பலம் என்னது? இந்த நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. காரணம், இந்த முஸ்லிம் சமூகத்தை கல்வியிலே மேம்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் அந்த அமைச்சு பொதுவை கைக்கெடுத்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இப்படி இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னும் சுதந்திரத்துக்கு பின்னும் முஸ்லிம் சமூகம் ஒரு கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்த சமூகம் என்பது அடையாளம் எங்களிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த நாட்டுக்குரிய ஜனாதிபதி நாம் எடுக்க போகிறோம். வரக்கூடியவர் இந்த நாட்டில் அனைத்து மக்களையும் மிகவும் நல்லெண்ணங்களோடு நடத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களோட உள்ளத்தில் கொண்டு வரணும். வரக்கூடியவர் இவர் வந்து தான் இந்த நாட்டில் முஸ்லீம்களோட உரிமைகளே தருவார் என்ற நினைப்பங்கள் தெரிவிக்கப்படாது. இவர் வந்தால் தான் பொருளாதாரம் இப்படி இருக்கும், இவர் வந்தா இவர் செய்வார், இதை வந்தா இதை செய்வார் என்ற சிந்தனை உள்ளத்தில் கொண்டுருவானாம். எங்கட ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு எங்கட ரிஸ்கை எல்லாம் தந்து தான் செஞ்சு தான் இங்கே அனுப்பிக்கிறான். கேஸ் 4000 ரூபாய் இல்லை, 5000 ரூபாய் இல்லை, 15000 ரூபாய் வந்தாலும் அதை தரக்கூடியவன் அல்லாஹ். அதை தரக்கூடியவன் அல்லாஹ். 30 ரூபாய்க்கு இருந்த 1 கிலோ அரிசி இன்றைக்கு 350 ரூபாய் இருந்தாலும் அப்போ தந்ததும் அல்லாஹ், இன்றைக்கு தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த தக்குவ அந்த ஈமான் எங்களோட உள்ளத்தில் கொண்டு வரணும். இவங்க வந்ததுனால எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, வரக்கூடிய இந்த தேர்தலில் மிக கவனம், மிக நிதானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் சோசியல் மீடியாக்களில் வாய்ஸ் கட்டும் வீடியோக்களும் அதை போட்டு இதை போட்டு எங்களோட சமூகத்து மத்தியில் பிரச்சனைகளை பிளவுகள் உண்டு பண்ணக்கூடிய சமூகமாக நாம் மாறப்படாது. காலையில் ஓட் பண்ண போனோமா, அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த கட்டம் எங்களோட வேலைக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். தேவையில்லாத விடயங்களுக்கு முகம் கொடுத்த ஒரு சமூகமாக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தலுக்கு பின்னால் இந்த நாட்டில் அழைக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அழகிய முறையில் நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வேணும் என்கிற துவாவோடு நாங்கள் இருக்கணும். நான் ஆரம்பத்திலே அதைத்தான் சொன்னேன், அதிகமாக இஸ்திஃபார், அதிகமாக துவாக்கள். காரணம் அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பின்னணி செயல்பாடுகளை நாங்கள் அறிய மாட்டோம்.
அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ்விடத்துல முடிவை பாரம் கொடுக்கிறது. அல்லாஹ்விடத்துல சொல்லணும், யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு பொருத்தமான நல்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து தரக்கூடிய பொறுப்பு அவனிடத்துல. அதை நாங்கள் செஞ்சு கொள்ளணும். எனவே அவர் வந்தால் இதை செஞ்சு தருவார், இதை செஞ்சு தருவார் என்ற சிந்தனை மட்டும் எங்களுக்கு வானாம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த நாட்டில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களாகிய நாங்கள் இது அனைத்தையும் அழகாக பெற்றுக்கொண்ட ஒரு சமூகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் இந்த முஸ்லிம் உம்மத்தை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து, உங்களுக்கு இது இல்லை, உங்களுக்கு மதரசா இல்லை, உங்களுக்கு பாடசாலை இல்லை, உங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லி அன்பார்ந்த சகோதரர்களே, சோசியல் மீடியாக்கள் மூலமாக எல்லாத்திட உள்ளங்களை ரணகலமாக்கிய பல விடயங்களை நாங்கள் அறிவோம். இந்த நாட்டில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எங்களுக்கு எந்த உரிமைகளும் தரல. ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர் தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு எதையெல்லாம் தேவையோ அதை அனைத்தையும் அழகாக பெற்று தந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்குது. அதில் ஒன்று தான் அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லீம் தனியார் சட்டம், முஸ்லீம் விவாகரத்துடைய சட்டம். இன்றும் வரைக்கும் அதை பாராளுமன்றத்தில் போட்டு பாஸ் பண்ண கிடைக்கல, திருத்தங்கள் செய்யல. இது இன்றைக்கு நேற்று இல்லை, 1885ஆம் ஆண்டு இந்த நாட்டுடைய முஸ்லீம்களுக்குரிய தனியார் சட்டம் அறிஞர் சித்திலப்பை மூலமாக பிரித்தானியாவுடைய ஆட்சி காலம் கவர்மெண்ட் கெசட் பண்ணப்பட்டு இன்றைக்கு அது எங்களோட கையில் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு அதுதான் இன்று வரைக்கும் இந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் 1885 கிடைச்ச ஒரு வரம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, முஸ்லிம் பெண்கள் கல்வியிலே உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொத்தையை முஸ்லீம் லேடிஸ் காலேஜுக்கு கொடுத்த தலைவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால். கொழும்பு முஸ்லீம் பெண்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக முன்னேற வேண்டும் என்ற நல்லெண்ண நோக்கத்தோடு இன்று வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் அந்த பாடசாலையில் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இது எந்த நாட்டு ஜனாதிபதியும் தரல, எங்களோட நாட்டில் வாழ்ந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுக்கு தந்தாங்க. அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இலங்கையில் 10,115 அரச பாடசாலைகள், முஸ்லீம் பாடசாலைகள் 951 முஸ்லீம் பாடசாலைகள். கொழும்பு மாவட்டத்தில் வெறுமனே அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடம் வெறுமனே 21 பாடசாலைகள் தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது இந்த கொழும்புல இன்னும் 5 பாடசாலைகள் தேவை, முஸ்லீம்களுடைய எஜுகேஷன், முஸ்லீம்களுடைய கல்வியை தராதரத்தை உயர்த்துவதற்கு இன்று வரைக்கும் இந்த நாட்டில் கொழும்பை பேஸ் பண்ணி சொல்கிறேன், பாடசாலைகள் எவ்வளோ தேவை இருக்குது பல இடங்களுக்கு, இன்னும் யாரும் பெற்று தரல. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 951 முஸ்லீம் பாடசாலைகளில் 150 பாடசாலைகள் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் முஸ்லீம் தலைவர்கள் எங்களுக்கு பெற்று தந்துகிறாங்க. எங்களோட நாட்டில் தந்துட்டு போனதை தான் இன்னும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, உலமாக்களை பள்ளியிலிருந்து தொழுவீங்க என்று சொல்லி பள்ளியோடு நிறுத்தி விடாமல் மௌலவி ஆசிரியர்களை 1938ஆம் ஆண்டு அரசாங்கத்தோடு அன்றைய கல்வி அமைச்சரோடு பேசி மௌலவி ஆசிரியர்களை அரச பாடசாலைக்கு அரபு பாடம், இஸ்லாம் பாடம் நடத்துவதற்காக வேண்டி அன்று முஸ்லீம் தலைவர்கள் பேசி தந்தனால தான் இன்று பல பாடசாலைகளில் முஸ்லீம் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார், மௌலவி ஆசிரியர்கள். ஆனால் 2010 இன்னும் அந்த நியமனம் கொடுக்கப்படலை. 610 பேர் நியமனம் பெற்று இன்னும் தொழிலுக்கு போயிடாத நிலைமையில் இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பேராதனை பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக், பேராதனை பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக், பேராதனை பல்கலைக்கழகத்தில் யூனானி மெடிசின், இது அனைத்தையும் கொடுத்தவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் முஸ்லீம் தலைவர்கள் கொடுத்தாங்க. இன்னும் இந்த நாட்டில் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் காசி நீதிமன்றங்கள் முஸ்லீம்களுடைய கல்யாண திருமண விடயங்களை விசாரிப்பதற்கு இடமில்லை. அரசாங்கத்தோட பேசி முஸ்லீம்களுக்குரிய காசி நீதிமன்றங்களை பெற்று தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டில் நாங்கள் அண்மையில் விடுமுறை தினம், தேசிய மீலாது விழா, இந்த நாட்டில் தேசிய விடுமுறை, அரச விடுமுறை.
இந்த விடுமுறையும் முன்னே தலைவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பெற்று தந்தார்கள். அலுத் கமைல டீச்சிங் ட்ரைனிங் காலேஜ், முஸ்லீம்களுடைய ஆசிரியர்களுடைய பணி இந்த நாட்டில் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அலுத் கமைல முஸ்லீம் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் எடுத்து தந்தார்கள். அது மாத்திரமல்ல, கம்பஹா மாவட்டம் மாக்கொலையில் பிள்ளைகளால் விடுபடக்கூடிய பெற்றோர்களை அரவணைப்பதற்காக வேண்டி முதியோர் இல்லம். இப்படி அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்குரிய அளம்பெரும் சொத்துக்களை முஸ்லீம் தலைவர்கள் தந்துட்டு தான் பேட்டிக்கிறாங்க. அதைத்தான் இன்று வரைக்கும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்று முஸ்லீம்களுடைய பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வரக்கூடிய எந்த ஒரு ஜனாதிபதியும் எங்களுக்கு இது எதையும் தரக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களை தான் இதுக்கு பிறகு நாங்கள் உருவாக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஓட் பண்ணுங்க. படிச்சுட்டு நான் இவருக்குத்தான் போட்டேன், இவர் தான் வருவார், அவர் தான் வருவார் என்று சொல்லி ரோட்டில், பெட்டி கடையில், ஆட்டோ ஸ்டாண்டில் அங்கேருந்து உட்கார்ந்து விடாவாதம் பேசாமல் அல்ஹம்துலில்லாஹ் போட்டிங்களா, ரப்படத்தில் பாரம் கொடுங்க, யா அல்லாஹ் நான் இவருக்கு வாக்களிச்சிட்டேன், இவரால் இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நலவாக இருக்கும் என்றால் இவருக்குரிய அந்த பதவியை கொடுத்துரு. இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கட்டம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, பாவத்திலிருந்து தௌபா கேட்போம், இஸ்திஃபார், அதிகமான துவா. என காரணம் அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி இந்த நாட்டு முஸ்லிம்களை கண்ணியமாகவும் கௌரவமாகவும் நடத்தப்பட வேண்டும். கடந்த காலங்கள் அண்மையில் நாங்கள் சந்தித்த சோதனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, இதை யாராலையும் மறக்க முடியாது. யாராலையும் இதை மறக்க முடியாது. அடக்கப்பட வேண்டிய ஜனாசாக்களை கொண்டு போயிட்டு இரக்கமில்லாமல் எரித்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். பிள்ளைக்கு முன்னால் வாப்பாவை கொண்டு போயிட்டு எரிச்ச அந்த பிள்ளைக்கு எப்படி எரிக்கும்? என் வாப்பா என்னை இறக்கமா, அன்பா, பாசமா இவ்வளோ வளர்த்த வாப்பா நெருப்பில் சுடுவதை கண்ட எந்த பிள்ளையாட உள்ளம் சும்மா ஈகுமான் அந்த சகோதரர். நாங்கள் அதையும் சந்திச்சோம். அல்லாஹ் விட்டு வச்சானா? வைக்கல. எத்தனை தாய்மாருடைய துவா. அல்லாஹ் அநியாயத்துக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டான். நாங்களும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வோம். அதிகமாக துவால இருப்போம். அதிகமாக தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்ல அன்பான சகோதரர்களை, கண்ணியவான்களே, துவாவில் இருப்போம். நல்லொரு ஆட்சி, நல்லொரு தலைவர் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய உரிமைகள் எது எதெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் இதுவரைக்கும் நாங்கள் சிறப்பாக இந்த நாட்டில் செஞ்சு கொண்டு வந்தோமோ இன்னும் அதை தொடர்ந்து கொண்டு போகணும். இன்னும் எங்களுடைய எத்தனை உரிமைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒருவர் வர வேண்டும் என்று துவாவோட பிரார்த்தனையோடு இருப்போம். ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவனை தவிர வேறு யாராலையும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஃபிரௌன் வரம்பு மீறி போனான். அல்லாஹ் இன்னும் அந்த ஃபிரௌனை வச்சு உம்மத்துக்கு படிப்பினை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஒரு முக்கியமான ஒரு தருணம் நாளை நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் நாங்கள் எல்லாம் நேரம் காலத்தோடு எங்களோட வாக்குகளை நாங்கள் அழிச்சிருவோம். எங்களோட மனைவிக்கு ஓட்டு இருக்குதா, நாங்கள் கூட்டு கொண்டு போயிட்டு போடுவோம். யாருக்கு போடுங்க, இவருக்கு போடுங்க, யாரும் போஸ்ட் பண்ண வேணாம், யாருக்கும் சொல்ல போக வேணாம். எங்களோட உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம். யாரும் ஓட் பண்ணாமல் இருக்க வேணாம். அது எங்கள் நாட்டில் எங்களுக்கு கிடைச்ச வரம். இன்றல்ல நேத்தல்ல, இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வளம் என்பதை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த எம்முடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى
يوم الدين. أما بعد فيا عباد الله اتقوا الله العليم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله في الستر وعلن هذا الفواحش ما ظهر منا وما بطن. جعلنا الله إياكم ممن أخذوا كتاب الله وسنة رسوله آمين يا رب العالمين. إن حسن الكلام كلام الله واحد المنان والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال تعالى فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالإيمان والذكر الحكيم. آمركم وإياكم بما أمركم الله تعالى من طاعته فاتقوه وهناكم عنها بالنحكم فانتهوا. أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.